இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம். கவின் இருக்காருல்ல, அவரோட லைனப்புங்கிறது பெருசாயிட்டே இருக்குப்பா நாளுக்கு நாள். அவரு இப்பதான் ரீசெண்டா ஸ்டார் அப்படிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ணாரு அப்படின்னு இருக்க. இப்ப ரீசெண்டா மாஸ்க் அப்படின்னு ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. வெற்றிமாறனோட ப்ரொடக்ஷன்ல இருக்க போது இந்த படம் அப்படின்லாம் இருக்க. இதுக்கு அடுத்ததான் பிளடி பக்கர் அப்படிங்கிற ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் அதுக்கு முன்னாடியே வந்தது அப்படின்லாம் இருக்க. இன்னொரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. யாரு இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறா அப்படின்னு பார்த்தோம்னா, விஷ்ணு எடவன் இருக்காருல்ல, லோகேஷ் கனகராஜோட அசிஸ்டன்ட், லியோ, விக்ரம், டாடா இந்த மாதிரி படங்களுக்குலாம் லிரிக்கும் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு இருக்க. அவரு ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு. அந்த படத்துல கவின் லீடா பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியும், நயன்தாரா ஒரு ப்ராமினன்டான ரோல்ல பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவின் படத்துல நயன்தாராவானா எஸ், கவின் படத்துல நயன்தாரா நடிக்க போறாங்க. அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாரு அப்படிங்கிறதா சொல்லி ஆகணும். ஆல்ரெடி இந்த மாதிரி படங்களை எல்லாம் பண்ணியிருக்காங்கப்பா. நயன்தாரா அதர்வா கூட ஒரு படம் பண்ணாங்களா, இமைக்கா நடிகள், அந்த மாதிரி ஒரு கேரக்டரா தான் இருக்கும் அப்படிங்கிற இந்த படத்துல அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அக்கா ரோல் அந்த மாதிரி ரோல்ல தான் இருக்கும் போது, அக்கா இல்லைன்னா ஏதாவது அதுக்கு ஈக்குவலான ரோல்ல தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கேரா பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதுப்பா. ஸோ இந்த படத்தோட ஷூட் எப்போ போறாங்க அப்படிங்கிறது தெரியல. எல்ஐசி படத்தோட ஷூட் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த படத்தோட ஷூட் போவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எல்ஐசிக்கும் இதுக்கு என்னமா சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, 7 ஸ்பேஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு இருக்க. அந்த படத்தை முடிச்ச உடனே இந்த படத்தோட ஷூட், அதுவும் இல்லாம கவினோட லைனப்பு நிறைய இருக்குல்ல, ஸோ அதையுமே முடிச்சுட்டு வர்றதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. பேக் டு பேக் எந்த ஒரு பிரேக்குமே இல்லாம அவரு ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறாரு. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த படங்கள் அவரோட லைனப்ல அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இந்த படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதானே நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் ஆகும்.